என் குடும்பத்தில் உள்ள வேலைக்காரனுடைய வியாதி சுகமாவதற்கு ஒரே ஒரு வார்த்தை இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தால் போதும். இன்னைக்கு உங்க லைஃப்ல எந்த சூழ்நிலையா இருக்கலாம், வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க கேட்டு பாருங்களேன், என் லைஃப் முடிகிற மாதிரி இருக்கு இயேசுவே, ஒத்த வார்த்தை சொல்லிருங்களேன். என் மேரேஜ் லைஃப்ல ஒத்த வார்த்தை பேசிருங்களேன். என்னுடைய குடும்பத்துல எங்க அப்பா அம்மா மேல ஒத்த வார்த்தை பேசிருங்களேன். நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார். இன்னைக்கு சிலரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். சொல்லுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லோ, ஒரு வார்த்தை சொல்லோ. ஏன் இங்க பாருங்க, அவனுக்கு தெரியுது வேலைக்காரன் சொஸ்தமடையாம இருக்கிறான், வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அவன் சாவ போறான். அவன் சொல்றான், இவனுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எதிர்காலம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சிலரோட சொல்றாரு, நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிற, என் வார்த்தையை எதிர்பாரு, வல்லமை புறப்படும். வார்த்தையை எதிர்பாருங்க, வல்லமை புறப்படும். சிலரோடு கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை எதிர்பார், வல்லமை புறப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார், உங்களோட பேசுகிறார். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வார்த்தை பேசுங்க. அவர் ஒரு வார்த்தை பேசினாரே ஆனால் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்தே தீர்வீங்க. இதான் கர்த்தருடைய வசனம். எதுக்கு இந்த 100க்கு அதிபதி இவ்வளவு தைரியமாக கேட்கிறான் என்றா, அவன் அதுக்கு ஒரு காரியம் சொல்றான். நான் ஒருத்தனை வா என்றா வருகிறான், போனா போறான், ஒருத்தனை இதை செய்யன்னு சொன்னா செய்யறான். அர்த்தம், நான் 100 பேருக்கு அதிபதிங்க, நான் 100 பேருக்கு ஹெட்டுங்க. நான் ஒருத்தனை வான்னு சொன்னாலே ஒருத்தன் வரான், 100 பேர்ல ஒருத்தன். நான் 100 பேருக்கு ஹெட்டுங்கிறதுனால ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை இந்த வேலையை செய்யினா செய்யறான். நான் 100 பேருக்கு ஹெட்டு, நீங்க உலகத்துக்கே ஹெட்டு. நீர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். உமக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நடந்தே தீரும். நான் ஒத்த லைன் சொன்னா போதும். நான் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தன் கிட்ட போய் செய்ய வேண்டியதில்லை. ஒத்த லைன் சொன்னா போதும்னா அவன் வருவான்னா. கர்த்தாரே, நீர் பெரியவர் கர்த்தரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்கார சொஸ்தமாவா. இதுதான் ஃபெய்த் ஆஃப் அந்த 100க்கு அதிபதி சென்ச்சூரியன். அவருடைய ஃபெய்த் இதுதான். அதனாலதான் கர்த்தர் சொன்னா, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே. அவர் தான் லைஃப கர்த்தரோட இணைச்சு பார்த்தாரு. அப்ப அவர் கண்டுபிடிச்சாரு, என் வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமன்னா இயேசுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை அவன் அறிந்து அவர் கர்த்தரை துதித்தார். அதன்படியே நடந்ததுன்னு பார்க்க முடியுது.